ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா ஒரு பிட்டன்ஸ்ன்ற ஒரு காயினை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த காயின் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் லான்ச் ஆகல. ஆனா இதை பத்தி நிறைய பேர் ட்விட்டர்ல பேசிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நானும் இந்த காயினை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த காயினை பத்தி நம்ம இதோட பிக் இன்வெஸ்டர்ஸ் யாரா இருக்காங்க, இதோட ஃபியூச்சர் யூஸ் கேஸ் என்ன, இதோட டெக்னாலஜி என்ன, அதை பத்தி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்ட் தான். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம பிளாக் செயின் டெக்னிக்கல் டீடைல்ஸ், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, அப்புறம் என்எஃப்டி அதை எப்படி பை பண்ணணும், அதோட யூஸ் கேஸ் என்ன, அது கிரிப்டோ நியூஸஸ் மட்டும் நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் கைஸ். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைல் இருக்கிறாங்க. அப் டு டேட் நீங்க தெரிஞ்சது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கடைசி என்ன பார்க்க போறோம், கிரிப்டோ காயின். ஸோ நான் இது வரைக்கும் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி உள்ள காயின் மட்டும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட காயின் நீங்க செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம வீக்லி ஒரு காயின் அனலைஸ் பண்றோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற காயின் பிட்டென்சர். ஸோ இந்த பிட்டென்சர் காயின் இன்னும் டோக்கனே லான்ச் ஆகல. இவங்க ஐசிஓ கண்டக்ட் பண்ண போகல, ஐடிஓ கண்டக்ட் பண்ண, ஸ்ட்ரைட்டா எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம கைஸ், இவங்களோட கன்சென்சஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இதை பத்தி என்னோட சேனல் ஆல்ரெடி தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை ஜஸ்ட் நீங்க வாட்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ஷார்ட்டா மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கண்டக்ட் பண்ணும்போது ஆக்சுவலா ஒரு டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணும்போது உள்ள என்ன நடக்கும்னா, அங்க உள்ள இருக்கிற ஒரு மைனர்ஸ் இவங்க தான் மைனர்ஸ். ஸோ உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனஸ் இருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் நான் பிடிசி வச்சு சொல்றேன். ஸோ இங்க உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ உள்ள நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணுவாங்க. இது கரெக்டான டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு பசிலை சால்வ் பண்ணுவாங்க. இந்த ஆஷ்மார்க்கு அந்த பசிலை சால்வ் பண்ணிட்டு அந்த உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனஸ்ல யாராவது ஒருத்தர் அந்த பசிலை சீக்கிரமா சால்வ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரிவார்ட்ஸ் பிளஸ் அந்த பிளாக் பிளாக் செயின்ல ஆட் பண்ற பவர் கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற யாருக்குமே அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் பிட்காயின் நடக்கிற ப்ராசஸ். ஸோ உள்ள லட்சக்கணக்கான மைனஸ் இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த ரிவார்டு வரும். ஸோ அந்த ரிவார்டை அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதனால உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனஸ் ஒர்க் பண்றாங்க. இதை முறியடிக்க வந்தவங்க தான் இந்த பிட்டென்சர். ஸோ இந்த பிட்டென்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ எப்படின்னா உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனஸை ஒரு நியூரான் ஃபார்ம் மாதிரி கொண்டு வராங்க. அதாவது அந்த எல்லா மைனஸையும் ஒன்னா கொண்டு அவங்க வேஸ்ட் பண்ற, அதாவது இப்போ நீங்க ஒரு மைனிங் பண்றதுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி பவர் தேவை. அது இல்லாம அதுக்குன்னு தனியா நீங்க ஒரு செட்டப் ஹார்ட்வேர்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஹார்ட்வேர், ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி பவர், இது நிறைய கண்ட்ரி யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை, அதாவது என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியே இல்லைன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் முறியடிக்க தான் இவங்க என்ன பண்றாங்க, மொத்த மைனர்ஸையும் ஒரு நியூரன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஏஐ கொடுக்குறாங்க. ஏஐ மீன்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பசில கொடுக்குறாங்க. ஸோ இந்த பசிலை சால்வ் பண்றது மூலமா இவங்களோட பவர் கன்சப்ஷனும் ஸோ அந்த ஹார்ட்வேர் ரெக்யூர்மெண்ட்டும் கம்மி பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா கூகுள் எல்லாருக்கும் தெரியும், கூகுள் டெஸ்லா தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கூகுள் டெஸ்லா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கூகுள் டெஸ்லா என்ன பண்றாங்க, ஒரு ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர் ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட $10 மில்லியன் செலவு பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 1 ஹவருக்கு ரன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட $10 மில்லியன் செலவு பண்றாங்க. ஸோ அதுக்கு ஏன்னா அந்த அளவு பவர் தேவைப்படும். ஸோ அந்த பவரை இந்த மாதிரி நம்ம மைனஸ் கிட்ட இருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளானு. ஸோ அந்த ஏஐ இதை பசில ஏஐ மூலமா உள்ள கொண்டு ஸோ அந்த மைனர் யூஸ் பண்ற 1 லட்சம் மைனஸ் யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி பவர் வச்சு அந்த ஏஐ பசில சால்வ் பண்ணிட்டு அது மூலமா இப்போ உள்ள எல்லாருக்குமே இங்க எப்படின்னா, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பசில சால்வ் பண்ணுவாங்க. ஸோ சால்வ் பண்ற எல்லாருக்குமே இங்க ரிவார்ட்ஸ் தராங்க. ஏன்னா மொத்த ரிவார்ட்ஸ் கொஞ்சம் இப்போ சில பேர் ஒருத்தருக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ எல்லா ஆன்சரும் ஒன்னா கலெக்ட் பண்ணி அதுல பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு பசில் சால்வ் பண்றாங்க. ஸோ இதனால என்ன, பவர் கன்சப்ஷன் ரெடியூஸ் பண்றாங்க. ஹார்ட்வேர் அந்த ஏஐ வாங்குற அந்த செலவு இங்க ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ இதனாலதான் இவங்க சொல்றாங்க, இந்த ஏஐ மூலமா நாங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கான்செப்டை இப்படி நாங்க ஏஐ மூலமா மாத்த போறோம். ஸோ இதுல எனர்ஜி வேஸ்ட் கிடையாது. மைனஸை அதிகமா யூஸ் பண்ணி, அதாவது மைனஸோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இவங்க மணி ஏர்ன் பண்ற ப்ராசஸ் தான் இந்த பிட்டென்சர். ஸோ பிட்டென்சரை பத்தி ஷார்ட்டா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிட்டென்சர் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் பேஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா, இது இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாசம், அதாவது டிசம்பர் Q4ல போல்கோ டாட் மேல பில்ட் பண்ண போறதா சொல்றாங்க. ஸோ இது கன்ஃபார்மா
தெரியல. பட் ஆனா பேராச்சன் ஆக்ஷன் போல்கோ டாட்ல டிசம்பர் மாசம் பில்ட் பண்ண போறதா சொல்றாங்க guys. ஸோ இதான் மெயின். ஸோ இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, அதுல வந்து லைவ் ஆகும். ஸோ லைவ் ஆன பின்னாடி நீங்க டோக்கனை பை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க பை பண்ண முடியுமான்னு கேட்டா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கு. அவங்களோட அதாவது அவங்களோட bittensor.exchange போயிட்டு நீங்க பிடிசி வச்சு பை பண்ணணும். ஸோ அது யாரும் தெரியாம பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு அது வெப்சைட்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எப்படி பை பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க வெப்சைட் இவ்வளவு பண்ணணும்னு தெரியும். ஸோ அவங்க எப்படி பை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டே வேணா ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் தெரியாம யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ அவங்க வந்து போல்கடாட்ல லைவ் பண்ண பின்னாடி நீங்க வந்து அங்க பை பண்ணல எக்ஸ்சேஞ்சில். ஓகே guys. ஸோ இது வந்து 21 மில்லியன் தான் இவங்க டோக்கன்ஸோட எக்ஸாக்டா பிட்காயினை ஃபாலோ பண்றாங்க guys. ஸோ 21 மில்லியன் சப்ளை. அந்த ஆல்விங் வந்து 4 இயர்ஸ் ஒன்ஸ்க்கு ஒரு ஆல்விங் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட மேஜர் இன்வெஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலிச்சைன் கேபிட்டல் டிஜிட்டல் கரன்சி குரூப். இவங்க தான் கூகுளோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ஸோ ஆல்பாபெட் யாருக்கும் தெரியும், அவங்களோட ஒன் ஆஃப் தி கம்பெனி தான் இந்த டிஜிட்டல் குரூப்ஸ். ஸோ அவங்க மூலமா இவங்களுக்கு டச்சில் இருக்காங்க. அண்ட் சேம் டைம் ஃபர்ஸ்ட் மார்க் கேபிட்டல் இவங்க தான் அவங்களோட டாப் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் தான் இந்த டீம் வந்து கொண்டு போறாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஏன்னா இந்த மைனஸ்னால நிறைய கண்ட்ரி வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வேஸ்ட், அது யூசர் ஃப்ரெண்ட்லியே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கண்ட்ரி பேன் பண்றாங்க. அதை வந்து இவங்க முறியடிக்க தான் இந்த ப்ராசஸை கொண்டு வராங்க. அதுவும் ஏஐ மூலமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொண்டு வராங்க. எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவு ஃபியூச்சர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி இவங்களும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து கர்டசிக்காக ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து ஜஸ்ட் லேர்ன் பண்ண எடுத்தேன். ஸோ இந்த பிளாக்ல வந்து எலன் மஸ்க் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, டாவ் கிரேட்டர் தென் பைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டாவ்ன்றது வந்து அந்த டிஓஏ தான் மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க டிஏ டாவும் டிஏஓ டாவ் ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டு. ஸோ இவங்க ஜஸ்ட் அந்த பிளாக்ல இருக்கிறதா போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்பாபெட் இன்வெஸ்டட் இன் டிசிஜி, நான் சொன்ன டிஜிட்டல் கரன்சி குரூப்ஸ், அவங்க தான் அந்த கூகுள். ஸோ கூகுளும் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதாங்க இது ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி உள்ள ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான காயின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மைனஸோட வேஸ்ட் பண்றவங்க எனர்ஜியை வந்து அந்த வேஸ்ட் பண்ற எனர்ஜியை இது யூஸ்ஃபுல்லான எனர்ஜியை கன்வெர்ட் பண்றாங்க. அது எப்படி? ஏஐ மூலமா. ஸோ ஏஐல இருக்கிற பசிலை சால்வ் பண்ணி அங்கிருந்து எல்லாருக்கும் ரிவார்டு கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. இதாங்க மெயினா இவங்க பிட்டென்சர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இருந்தாலும் என்னோட கீழே ட்விட்டர் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணி எனக்கு கேட்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த காயினை பத்தி நான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாட்டை பத்தி நம்ம ஃபுல் எக்கோசிஸ்டம் பத்தி பார்ப்போம். மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பாய்.